ஸோ ஜஸ்ட்டு உதாரணமாக ஒரு சின்ன சாட்சியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ கடந்த மாதத்தில் நான் வெளியூரில் போகும்போது ரொம்ப அவசரமாக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கேருந்து சர்ச்சிலேருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் காலதாமதமாகிடுச்சு. அதனால் ரொம்ப அவசரமாக போனேன். நான் இந்த ஐடி கார்டை கையில் அந்த ஸ்மார்ட் காப்பி மாதிரி கையில் வைக்கல. பொதுவாக ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஒரு ஐடி கார்டு காமிச்சு நம்முடைய போர்டிங் பாஸை இல்லை அந்த டிக்கெட்டை காமிச்சா போதும் உள்ளே நம்மளை விட்டுருவாங்க. அப்போ நான் எப்போவுமே ஐடி கார்டு வைக்கல. நான் இதில் டிஜி ஆப்னு ஒன்று இருக்குது, அதையும் நான் வைக்கல. ஸோ அதுவும் ஃபோனில் இல்லை. ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆதார் கார்டு இருக்குது, அதுவும் பாஸ்வேர்டு போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். அது ஒரு டைம் கொண்டு போய் காமிச்சேன், அது விட்டுட்டாங்க. நானும் சரி அதை விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி சரின்னு நான் போயிட்டேன். இன்னும் ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப அவசரமாக ஓடினேன். அங்கே ஒரு ஹிந்திக்காரரை நின்றுட்டுருக்குறாங்க. நான் இந்த ஐடி கார்டை என்னுடைய போர்டிங் பாஸ் காமிக்கிறேன். அப்புறம் ஐடி கார்டை காமிச்சா இல்லை, எனக்கு ஸ்மார்ட் காப்பி இருந்தால் தான் நான் உள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவர்கிட்ட எவ்வளோ சொல்கிறேன், இல்லை இதுவும் பாஸ்வேர்டு போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். நான் இதில் நிறைய நேரம் உள்ளே நான் போயிருக்கிறேன். இது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி பார்க்குறேன். நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன். அவன் ஒரே புடியாக நின்ட்டான். இல்லை, உங்களை உள்ளே அலோவ் பண்ணவே முடியாது அப்படின்ட்டான். எனக்கா ரொம்ப டைம் ஆகுது. நைட்டு நான் பேசணும். இப்போ மதியானம் 2:40 அந்த 2:30 அந்த ஃப்ளைட்டு. நைட்டு சென்னையில் அந்த மீட்டிங்கில் கன்வென்ஷன் பிரசங்கி நான் பொய்யே ஆகணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. ஸோ இப்போ ஒரு நிமிஷம் நான் டென்ஷன் எல்லாம் ஆகலை. சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்திருந்தால் ரொம்ப டென்ஷன் ஆகி ஐயோ என்ன பண்ணுவோமோ, விடாமல் இருந்தால் என்ன பண்ணுவோமோ, மீட்டிங் பேசுவோமா பேச மாட்டோமா, நோட்டீஸ் அடிச்சிருக்கிறாங்களே, நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கே வெயிட் பண்ணுவாங்களே, நம்ம போகாமல் இருந்தால் யார் பிரசங்கம் பண்ணுவா, இந்த மாதிரி 1008 யோசிக்கிறது மாதிரி தோணும். ஆனால் அந்த இடத்துல எதுவுமே அப்படி ஒன்றுமே யோசிக்காமல் சரி கூலா, சரி ஓகே என்ன பண்ணலாம், கேட்காம இருக்கிறாங்களே, இவன் சொன்னால் புரிய மாட்டேங்குதே இவனுக்கு அப்படின்னு நினச்சா, சரி ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஜெராக்ஸ் கடை தேடலாமான்னு பார்த்தா பக்கத்தில் எதுவுமே இல்லை. அப்படி ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. சரி இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா திடீர்னு ஒரு என்ன ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொன்னால், சரி இந்த லைனில் அவன் நின்றுருக்கான்ல, அடுத்த லைனில் இன்னொருத்தர் நின்றுருக்கிறாரு, இது இந்த லைனை அடுத்த லைனில் இன்னொருத்தர் செக் பண்ணுறாரு. சரி எதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த லைனில் போய் அவர்கிட்ட போய் இந்த ஐடியா காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த லைனில் திருப்பி அடுத்த லைனில் போய் நின்றுட்டு அவர்கிட்ட போய் டிக்கெட்டை காமிச்சேன், உள்ளே இருக்க ஐடியா காமிச்சேன், போங்கன்னு உள்ள விட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி அந்த டைமில் கரெக்டாக சரி அது ஏன் அப்படின்னா, அப்போ நானே என்ன நினைக்கிறேன், நானே ஒரு 7 இயர்ஸ் 5 இயர்ஸுக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்படி நான் இருந்திருப்பேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது என் மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், நான் இதை எப்படி கையாண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஐயோ நீ எல்லாம் அதில் வேர்த்திருப்பியே, அதில் அவ்வளோ பிபி உனக்கு ஏறி இருக்குமே அப்படின்னு என்னையே நான் பார்த்தேன். அப்படி யோசித்தேன் நான். அதனால் நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே தருகிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் மலை போல பிரச்சனையும் நீங்கள் எப்படி கையாளணும் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக கையாளக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலே த மோஸ்ட் கூல் பர்சன் யாருன்னு கேட்டால், உங்களை கை நீட்டுற அளவுக்கு ஆமேனே நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. இன்னைக்கு என்ன பேர் சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க தெரியுமா? இந்த வீட்டிலேயே ரொம்ப டென்ஷனான ஆள் யாருன்னு கேட்டால் முதல்ல என்ன நீட்டுவாங்க, உங்களை பார்த்தா இவ தான், இல்லை இவன் தான், இல்லை அப்படி இல்லை இவர் தான், இவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சீக்கிரமாய் காலம் மாறப்போகுது. எப்படி மாறப்போகுதுன்னா, உங்கள் வீட்டிலையே, உங்கள் தெருவிலையே, உங்கள் குடும்பத்திலையே ரொம்ப கூலாக இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுறது யார் அப்படின்னா, கொண்டு போய் நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, அவர் கண்டமானிக்கு என்ன பண்ணிட போகிறாரு சொல்லுங்களேன், அடிச்சிட போறாரு. ஐயோ முதல்ல யார்கிட்ட சொல்லுங்க, மம்மிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா தாத்தாட்ட சொல்லுங்க. நிறைய பேர் ஒரு பிரச்சனையை டைரக்டா உங்கள்கிட்ட கொண்டு வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க கொண்டு வந்த உடனே முதல்ல எதுதான் பேசும், நிறைய பேருக்கு பெல்ட்டும் கையும் தான் பேசும். ஆமாம், நிறைய பேருக்கு கெட்ட வார்த்தையும் வந்துடும், நிறைய பேருக்கு திட்டவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கொண்டு போகாதீங்க, டென்ஷன் ஆவார், பிபி ஏறிடும், மாத்திரை கூட கையில் கொண்டு போ, இந்த விஷயத்த சொன்னால் என்ன ஆக போகிறாரோ தெரில அப்படின்ற பேரை நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஆனால் இனி அந்த பேரை நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் இனி என்ன பேர் வாங்கணும்னா, அவர்கிட்ட எடுத்துகிட்டு போங்கங்க, சிஸ்டர்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. அவங்க அதை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அழகாக கூலாக ஹேண்டில் பண்ணி இந்த பிரச்சனையை அழகாக சால்வ் பண்ணிடுவாங்க. அவங்க நிதானமாக கையாளுற ஒரு பர்சன் அப்படின்ற அந்த பேரை ஆண்டவர் உங்கள் தலையின் மேல் சீக்கிரமாய் வைப்பாராக. ஹல்லேலூயா.
உலகத்தில் இருக்கிற தலைவர்களை போய் பாருங்க, பிஸ்னஸ் மேனை போய் பாருங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். என்ன கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஒரு மனுஷன் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு உட்காந்துருக்கும்போது சர்வர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது கொட்டிட்டான். சாப்பிட்ற சாப்பாடு மேலே தண்ணி கொட்டிச்சு. அந்த தண்ணி வந்து தன்னுடைய ட்ரெஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அந்த மனுஷன் வந்து எந்திரிச்சிட்டு, நான் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு கத்துறான். அவர் ரொம்ப பெரிய ஆளை போல தான் இருப்பார், ஏன்னா அவர் வந்து அரசியலில் இருக்கார் போல. அவர் என்ன ஏன் மேலேயே கத்துறியா அப்படின்னு கேட்டால், அவன் வேற ஊர் பாஷைக்காரன், அவனுக்கு வந்து சாரி கேட்கவும் தெரியல, அவன் பேசுறது அவருக்கு கோவம் வருது, அவருக்கு என்னென்னமோ தோணுது. அங்கிருந்து ஒரு மேனேஜர் வந்தார் பாருங்க, அவ்வளோதான். ஒரு 2 செகண்டுக்குள்ள அவர் அப்படியே கூல் பண்ணி அப்படியே உட்கார வச்சு, நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இலையை அவர் எடுத்தார் பாருங்க, ஒரு ஸ்டைலு. அவ்வளவு அழகாக அதை தொடச்சி அதை எடுத்து அதை போட்டுட்டு அவ்வளோ நீட்டாக ஒரு இலையை போட்டு தண்ணி தெளித்து, சார் உட்காருங்க சார் அப்படின்னு வச்சு அவருக்கு முழு சாப்பாடையும் சர்வ் பண்ணி, அவருக்கு வந்த உடனே ஸ்வீட் 2 கொண்டு வந்து வச்சு அப்படியே கூல் பண்ணிட்டாரு. எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. நான் நினைக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு மேனேஜரை ஓனர் வச்சுருந்தாங்கன்னா அவ்வளோதான், எத்தனை கடையை வேணாலும் கட்டி கொடுத்துடலாம். ஐயா, நீ எப்படின்னாலும் பொழைச்சிக்குருவ, நீ எப்படின்னாலும் நமக்கு சம்பாரிச்சு கொடுப்ப, அந்த அளவிற்கு. அப்போது நம்ம வந்து உலகத்து மனுஷனிடத்துலேருந்து நிறைய கற்றுக்கணும். இன்றைக்கி எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது, நீங்கள் இங்கேருந்து போகும்போது கூட என்னென்னா, நமக்கு கொடுத்துருக்கிற டைம் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் எப்படி நம்ம கையாளுவோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே ரொம்ப ரிலாக்ஸ்டாக நான் சொல்கிறேன், ஒன்றுமே வராது, ஒரு பிரச்சனையும் வராது. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிற வரைக்கும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. நீங்கள் டென்ஷன் ஆகிறது தான் மிச்சமே தவிர வேற ஒன்றும் பண்ணாது. ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்கள் இப்போ கடந்து போகிற அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை ரொம்ப அழகாக தப்பு வச்சு ஆச்சரியமாக கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதற்கு கர்த்தர் விடமாட்டார். நீங்கள் கூலா மட்டும் இருங்க. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஆண்டவர் இந்த காரியத்தை நேர்த்தி வர செய்வார். இந்த யுத்தத்தை கர்த்தர் அடக்குவார். இந்த யுத்தத்திலே நிற்கிற மனிதர்களை கர்த்தர் கையிலே எடுத்து ஒரு பெரிய ஜெயத்தை எனக்கு தருகிற தேவன், பெரிய ஜெயத்தை தருகிற தெய்வம். உங்க இருதயம் கலங்கவே வேண்டாம். ஒருவேளை அப்படி திட்டுறாங்கன்னா கூட அதை கூட நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தருவார்னா, ரொம்ப ரிலாக்ஸாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார்.